அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி கூறுற ஒரு சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுறாங்க, என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 500 ஹதீஸ்களை கொண்ட தொகுப்பை எல்லாத்தையும் ஒன்று சேகரித்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு நாள் இரவு அவர்கள் மிகவும் கலக்கம் உள்ளவர்களாக படுக்கையில அங்கேயும் இங்கேயுமா புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்களாமா. அவர்களுடைய நிலையை பார்த்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சாம். தங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டு இருக்கிறதா அல்லது கவலைக்குரிய விஷயம் ஏதேனும் கேள்விப்பட்டீர்களா என்று தனது பாப்பா கிட்ட போய் கேக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த விதமான பதிலும் அவங்கள்ட்ட கூறலையாம். இரவு முழுவதுமே இவ்வாறுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு கழித்திருக்காங்க. சுபுக நேரம் ஆன உடனேயே ஐஷா அலி கிட்ட போய், நான் உன்னிடம் கொடுத்து வச்சிருந்த அந்த ஹதீஸோட தொகுப்பை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, ஐஷா அலில்லா அதை எடுத்துட்டு தன்னுடைய தந்தை கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, நெருப்புல போட்டு அதை எரிச்சிடுறாங்க. ஏன் அதை எரிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐஷா ரலியல்லாஹு அவங்க கேக்குறாங்க, ஏமாப்பா அதை எரிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் பிறரிடமிருந்து கேட்டு நம்ப தகுந்ததென சேகரித்து வைத்திருக்கும் இந்த ஹதீஸ் தொகுப்பில் உண்மையிலேயே நம்பிக்கையற்ற ஹதீஸ்கள் ஏதேனும் இருந்து நான் இறந்து விட்ட பின் அதில் ஏதேனும் குழப்பங்கள் நிகழ்ந்தால் அதற்குரிய தண்டனை எனக்குத்தானே கிடைக்கும் என்று சந்தேகம் ஏற்பட்டதால் இவ்வாறு செய்தேன் அப்படின்றத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 500 ஹதீஸ்களை கொண்ட ஒரு தொகுப்பை ஃபுல்லா சேகரித்து அவர்களுடைய மார்க்க கல்வியின் நிறைவையும் அவர்களுக்கு அதிலிருந்து ஆசையும் இதுல இருந்து அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். ஹதீஸ்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரியாதனமா கலந்து விட்டா கூட அது நம்மளுக்கு பாவமாயிருமே, அது ரசூல்லாவோட வாக்க மீறி சொன்னது மாதிரி ஆயிடுமேன்றத அஞ்சி என்ன பண்ணிட்டாங்க, அதை ஃபுல்லாமே எரிச்சுட்டாங்க. இது என்ன ஆகுது, அவங்களோட பேணுதலை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தெரிவிக்கிறான். சஹாபாக்கள் ஹதீஸ்களுடைய விஷயத்துல இந்த விதமே பேணுதல் உடையவர்களாகவே இருந்துகிட்டு வந்திருக்காங்க. இதனாலதான் பிரபலமான சஹாபாக்கள் மிக குறைவாகவே ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியாமன்றது கிடையாது. ஒரு ஹதீஸ் சேகரிக்கும் போது அதுக்கு 2 பேர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும், இது உண்மைதான் அப்படின்றதுக்கு. அப்படி ஏதேனும் ஒரு சந்தேகமான விஷயமா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணிருக்குவாங்கன்னா அந்த ஹதீஸ சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கா மிம்பரின் மீது அமர்ந்து கொண்டு சற்றுமே கூச்சம் இல்லாம இன்று என்ன பண்ணுக்கிறோம், ஹதீஸ்களை கூறக்கூடிய நிறைய பேரை நம்ம பாக்குறோம். சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு படிப்பினையா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஹதீஸ சொல்றாங்க ஐஷா ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளூரிலோ பிரயாணத்திலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எப்போதுமே ஒன்னாவே இருந்துட்டு வந்தாங்க. ஹிஜ்ரத்தின் போது கூட பிரயாண தோழராகவே இவங்க இருந்திருக்காங்க. ஆகவே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வை பத்தி அனைத்து விஷயங்களையுமே சேகரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிறந்த நாணமுடையவர்களாகவே இருந்திருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கள பெரும் ஆலிமாகத்தான் கல்விமானாக தான் இருந்திருக்காங்க அப்படின்றது எல்லா சஹாபாக்களுமே உலமாற ஒத்துக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மறைவுக்கு பின்னாடி கலீஃபாவாக யாருக்கு பைஅத் செய்வது அப்படின்றது பிரச்சனை இருந்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உரையை நிகழ்த்தியிருக்காங்க. அதுல மதீனாவாசிகளான அன்சாரி சஹாபாக்களின் சிறப்பை பற்றி கூறப்பட்டுள்ள திருக்குரானின் ஆயத்துக்கள் மற்றும் ஹதீஸ்கள் ஆகியவற்றை ஒன்று விடாம அந்த தொகுப்புல கூறியிருக்காங்களாமா. இதனால குரான் சம்பந்தமான எத்துணை ஆழ்ந்த அறிவு அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத, எந்த அளவுக்கு ஹதீஸ்க அவங்களோட நினைவுல இருந்திருக்கு அப்படின்றதையும் ஊகிச்சு கொள்ளலாம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க. அவ்வாறு இருந்தும் மிக குறைவான ஹதீஸ்களை தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. இமாமுல் அஹ்லம் அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாயிலாகவும் குறைவானவே ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோட ரகசியமுமே இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல நடந்து சென்ற ஒரு சமயம் ஒரு நதியை கடந்து செல்றாங்களாம். அந்த 2 ஓரங்கள்ல குடைந்தெடுக்கப்பட்ட முத்துக்களால் ஆன ஒரு கோபுரங்கள் இருந்துச்சு. இது என்ன அப்படின்னு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் போய் வினவிருக்காங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய இரட்சகன் தங்களுக்கு கொடுத்து உள்ள இந்த நதி அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த நதி அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு இன்னைக்குள்ள இஸ்லாமிய கேள்வி பதில்.
அந்த நதியோட அந்த கீழுள்ள மண் என்னன்னு பாத்தீங்கன்னா நறுமணம் கமலும் ஒரு கஸ்தூரியாவே இருந்திருக்குன்றது புகாரிலையும் பதிவாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செய்யுங்கள். இதே போல இஸ்லாமிய கேள்வி பதில்களையும் இஸ்லாமிய வரலாறுகளையும் குரான் அடிப்படையிலான மற்றும் ஹதீஸ் அடிப்படையிலான சம்பவங்களையும் தெரிந்து கொள்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளது அல்முக்மின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.